ஹாய் டியர், எலுமிச்சை சாதம் எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை நல்லா சாறு பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1½ ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகா, இதோடு சேர்த்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எலுமிச்சை சாறு இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா அதில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதனால இதில் உப்பு போட தேவையில்லை. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே, இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லெமன் சாதத்தோடு கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா மொறுன்னு இருக்குங்க. அந்த கடலையோடு சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.